விஷயம் அப்ப யாத்திரை போயிட்டே இருப்பாராம். ஒரு விஷயம் கூடவே இருந்து நிறைய கைகள் கொண்டு நிறைய விஷயங்களை கேட்பாங்க. அது ஆனால் எல்லால் கைமாறியே என்று சொல்லக்கூடிய சில வழிகள் வரும். அதுக்கு என்ன சொல்றாரு? கூடவே இருக்கக்கூடிய சிஷ்யன் ஒரு விஷயத்தை சொல்றாரு. யாத்திரை போறாரு இல்லையா, அதாவது நம்மளே தெரியுமா நம்முடைய சமுதாயத்துல மிக மிக விசேஷமாக சொல்லக்கூடிய ஆச்சாரியர்களிலே மிக உயர்வானவர் யாருன்னு சொன்னா சுவாமி நம்பிலை தான். ஏன்னா நம்மூர் வரதாச்சாரியார் என்று அவருக்கு பெயர். அது மகாத்மா என்ன சொல்றார்? நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பில்லை என்பர் அவர்த்தம் ஏற்றத்தால் அப்படிதான். என்ன ஏற்றம்? அப்பேற்பட்ட ஏற்றமா இங்கே அப்படின்னு ஆமாம். முதலையாண்டார் வம்சம் என்ன, புறத்தாழ்வான் வம்சம் என்ன, இவரெல்லாம் நம்முடைய ஓரான் வழியில் வருகிறார்களா என்றால் ஆச்சாரிய பரம்பரையை நாம் பார்த்துமையானால் எங்கேயோ இருக்கக்கூடிய மேல்நாடு இருக்கக்கூடிய வேதாந்தி என்பவரைத்தான் நம் ஈராக்குள்ளாக தெரியாது. இது மிக சூட்சமான விஷயம். புறத்தாவுடைய வம்சத்தை எப்படி பார்த்தோம்? ராமானுஜரை விட மிக மிக விசேஷமான அர்த்தம். அவருடைய திருக்குமாக பராசர பட்டர், அதற்கு அடுத்த ஒரு வம்சம் வருது. ஆனால் அவரது வம்சத்தை ஓரான் வழியில் வரவிட்டாம எங்கே இருக்கக்கூடிய மேல்நாட்டிலே அதை வரவச்சது யாரு? பராசர பட்டர் தானே. பராசர பட்டர் தானே மேல்நாட்டுக்கு போற அந்த வேதாந்தியை திருத்துற. அந்த வேதாந்தியை திருத்தி நம் திருவரங்கத்திற்கு வரவழைத்து எப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரை திருவாய்மொழி என்று இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே அந்த நஞ்சியரை வரவழைத்து நஞ்சியருக்கு நம்பிலே வரவழைக்கிறார். அது கருவது. அப்ப இந்த நம்பிலே எப்பேற்பட்டவர்? நஞ்சியர் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நன்றாக கேட்டு தெரிந்து கொண்டவர். அது எப்படி கேட்டு தெரிந்து கொண்டவர்? 9000 படி வியாக்கியானம் ஒன்று இருக்கிறது. அந்த வியாக்கியானத்தை சுவாமி யார் பராசரப்பட்ட சொல்ல நஞ்சியர் எழுதுகிறார். ஆனால் எழுத்து கையெழுத்து கொஞ்சம் நன்றாக இல்லை. யாருக்கு? நஞ்சியர் எழுதக்கூடிய கையெழுத்து. ஆகையினாலே நன்றாக எழுதக்கூடிய சில லெட்டர் நம்ம எழுதுவோம். அந்த லெட்டர் பார்க்க நம்ம தலையெழுத்தாரு அது கையெழுத்தாரு நமக்கே புரியாது. ஆனா ஒரு சிலர் எழுதுவாங்க, அந்த கையெழுத்து பார்க்க அப்படியே முத்து முத்தா இருக்கும். அப்படி கண்ணில் ஒத்துக்கலாமா? ஒரு அழகா இருக்கும். அந்த கையெழுத்து பார்க்கும்போதே சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? அதுக்கோசம் சில பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த அப்பேற்பட்ட ஒரு முத்து முத்தான கையெழுத்து யாரு? இந்த நம்மூர் வரலாறு நம்பிலேன்னு சொல்றீங்க, அவரு நன்றாக எழுதுவாரா? அது சில பேர் சொல்லிட்டாங்க நஞ்சியிருக்குங்க. இவரும் கூப்பிட்டு கேட்கிறாரு, இல்லையே ரொம்ப சரியான ஒரு ஞானம் வகையில தேவை திருத்தி பண்ணிக்கொண்டால் ஆகாதோ அப்படின்னு இந்த நம்பிலே சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அதை திருத்தி பண்ணிக்கொண்டு யாரு? நஞ்சியர். அந்த நம்பிலே ஒரு நம்பிலே பேர் வரல, நம்மூர் வரதாச்சாரியன் அவருக்கு பேர். அப்போ இந்த ஓலைச்சுவடி எது? இந்த 9000 படி ஓலைச்சுவடி இந்த திருவாய்மொழிக்கு பல வியாக்கியானங்கள். 6000 படி என்ன, 90000 படி என்ன, 12000 படி என்ன, 24000 படி என்ன, 36000 எது? திருவாய்மொழிக்கு வியாக்கியானங்கள் இவை அனைத்தும் முதலிலே வந்தது 6000 படி வியாக்கியானம் தான். திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்ற ஒரு பெரிய மகான் ராமானுஜனுடைய ஸ்ரீகார புத்திரன். அப்ப அதை ஒத்திதான் 9000 வியாக்கியானம் எழுது. அதை எழுதி கொண்டு மறுபடியாக சொல்லி அனுப்புறார். யாரு? இந்த நஞ்சியர் என்பவர் நம்மூர் வரதாச்சாரியார் கிட்ட இந்த ஓலைச்சுவடிய கொடுத்து அனுப்புறார். இவரும் தலைமை வச்சு போறார். திருவரங்கத்திலிருந்து அடுத்த வீடு அவரு இந்த கொள்ளிடங்களை இறங்கிதான் போகணும். அப்ப போகும்பொழுது கொள்ளிடத்துல வெள்ளம் விழுந்து வரும், விழுந்து குறையும். அப்ப வெள்ளம் வந்த உடனே வேகமா வெள்ளம் வருது. இவர் தலைமையில ஓலைச்சுவடியை எடுத்து கொண்டு போறார். அந்த வெள்ளம் வந்து அந்த ஓலையை அழைத்து கொண்டு போய்விட்டார். இப்ப ஓலைச்சுவடி எங்க போச்சு? கொள்ளிடக்கரையில போயாச்சு. இந்த நம்மூர் வரதாச்சாரியார் வீட்டுக்கு போயிட்டு ஒன்னு அழகார், நம்ம ஆச்சாரியன் கொடுத்தாலே இப்படி பண்ணிட்டுமே இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பண்ண முடியும் என்று பெருமாள் திருவாராதனை பண்ணிட்டு எப்பவுமே திருவாராதனை பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். அவர் சாப்பிடுது எனக்கு துக்கம். அப்படியே படுத்தார். படுத்த உடனே பெருமாள் கனவு வந்து சொல்றார், நீரே கவலைப்படுகிறீர், நாம் உனக்கு இருந்து சொல்லுகிறோம், நீர் எழுதும் என்று பெருமாள் கனவுல சொல்ல உடனே யாரு? இந்த நம்மூர் வரதாச்சாரியார். இப்ப இதை எழுதினதுனாலதான் இப்ப நம்பிலின் பேர் வாங்க போறாரு. இப்ப நம்மூர் வரதாச்சாரியாரின் பெயர். அப்ப பாருங்க, அவர் சொல்ல பெருமாள் உள்ளது சொல்ல 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 அதை எழுதுறார். எதை? 9000 படி வியாக்கியானம். எதுக்கு? திருவாய்மொழி. ஏற்கனவே இது சொன்னது யாரு? பராசர பட்டர் சொன்னாரு. அதை எழுதியது யாரு? நஞ்சியர் எழுதினார். அந்த கையெழுத்து பிரதி சரியில்லை. ஆகையினாலே கையெழுத்து பிரதி நன்றாக இருக்கும்படி எழுதி கொண்டு வாரும் என்று கொடுத்து அனுப்புறார். அது கொள்ளிடத்துல போயாச்சு. இப்ப பெருமாள் உள்ளது சொல்ற யாருக்கு? நம்பிலை, நம்மூர் வரதாச்சாரியர். இப்ப